Hey guys, welcome back to our channel. Now I'm going to from Fake to Tamil. So in the video நம்ம ஒரு 1800 rupees ஒரு 1800 ரூபாய் பட்ஜெட்ல பெஸ்டா இருக்கிற ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுவும் என் கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான். இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி நீங்க கேம்ஸ் ஆட முடியும், ஃபோன் கால் பண்ண முடியும், ஃபோன் பேச முடியும், கேமராவை ஆக்சஸ் பண்ணி ஷட்டர் பட்டன் மூலமா நீங்க போட்டோஸ் எடுக்க முடியும், ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெறும் 1800க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட் அப்படிங்கிற இந்த பிராண்ட்ல இருந்து அல்ட் ஹைப் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாடல் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அக்டோபர் 4ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்ல வந்து 12 மணிக்கு மிட் நைட்ல வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா அஃபிஷியலாக எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, இவங்க பிரைஸ் பண்ற இந்த பிரைஸுக்கு உண்மையிலே இது ஒர்த்தலே அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டான அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒரு 1800 ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்மார்ட் வாட்சா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ வாங்க இந்த அல்ட் ஹைப் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அப்படி என்னதான் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் பிராண்டிங், சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன், நீரஜ் சோப்ரா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் 1.83 இன்ச் LCD TFT டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங்கு, 100+ வாட்ச் ஃபேஸ், SPO2 மானிட்டரிங் எல்லாமே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன், ஹார்ட் ரேட் மானிட்டரு, AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, இன்பில்ட் கேம்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா IP67 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. அண்ட் பேக்கில் மெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய QR கோட் அண்ட் அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. எம்ஆர்பியை பாருங்க, 8499 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரேட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்டில் நமக்கு வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்சை எடுக்கலாம். ஸோ வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோடு இருக்குது, உள்ள ஒரு ஸ்டிக்கரோட. ஸோ சைடில் வச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் A to மேக்னெட்டிக் டாக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி, பட் அது ஸ்டிக்கர்ஸ் இல்லை. ஓகேங்களா? கட் பண்ணி நீங்கள் தான் எங்கேயாவது ஒட்டிக்கணும் கம் வச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட வாரண்டியை. அண்ட் ஃபைனலாக ஒரு யூசர் மேனுவல். அண்ட் அது எதுக்குன்னு எனக்கே தெரிலங்க, கம்பெனிக்கும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம வாட்சை எடுக்கலாம். ஸோ மேலே ஸ்டிக்கரை நம்ம பீல் பண்ணி எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம வாட்சை பூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் பூட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே குவாலிட்டி வீடியோவில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரியல் டைமில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது வாட்ச்சு. ஸோ பாருங்கள், பூட் ஆகிடுச்சு, ரொம்ப குயிக்காக வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ UI அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த வாட்சோட பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளேலேருந்தே பார்க்கலாம். பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். ஃப்ரேமாக இருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் அந்த ஸ்ட்ராப்பாக இருந்தாலுமே சரி, ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே டே லைட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு TFT LCD டிஸ்பிளே தான். பட் இருந்தாலுமே வந்து ஒரு AMOLED லெவலுக்கு நமக்கு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் டே லைட்டில் எடுத்த வீடியோ தான். டே லைட்டில் பிரைட்னஸ், ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது வாட்ச். ஸோ எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஸ்ட்ராப்பை வந்து நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்பிளேயுமே வந்து சூப்பராக இருக்குது. டே லைட்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஸ் எல்லாமே AMOLED அளவுக்கு இருக்குது. அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த ஒரு வீவிங் ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே வந்து LCD மாதிரி தெரில. சப்போஸ் LCD இருந்தால் போல் சில டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒயிட் டிஷ்ஷாக அடிக்கும். பட் இது அப்படி இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸில் சூப்பராக இருக்குது. அண்ட் சைஸுமே வந்து ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்பவே க்யூட்டாக, குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. டெஃபரெண்ட்டாக உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா லூனார் பிளாக் கலர். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு வந்து க்ரௌன் அண்ட் வந்து பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வழியாக நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ப்ளஸ் வந்து ஃபோன் கால்ஸ் பண்ண முடியும். அண்ட் லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. பட் கொஞ்சம் தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு பிரைமரி ஸ்பீக்கர் இருக்குது. இது வழியாக நீங்கள் மியூசிக் கேட்க முடியும். அண்ட் உங்களோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோன்
கால் பேசுகிறவங்களோட சவுண்டு உங்களுக்கு இந்த வழியாக தான் கேட்கும். ஓகேங்களா. அண்ட் பேக்கில் எப்பவும் போல் சார்ஜிங் போர்ட் அண்ட் கூட வந்து நம்மளோட சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது, பிராண்டிங் இருக்குது, அண்ட் இது எத்தனை அப்படிங்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே டிசைன் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அண்ட் வந்து அந்த டச்சுமே வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. லோக்கல் வாட்ச்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நீங்கள் பாருங்கள், ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த யூஐ எக்ஸ்பீரியன்ஸ். சாஃப்ட்வேருமே வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அந்த ப்ராசஸருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ யூஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செட்டிங்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ஸ்லிப் ஆப்ஷன் இருக்குது. வாட்ச் ஃபேஸ் நீங்கள் வந்து வாட்ச்லேயே செட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அளவு வாட்ச் ஃபேஸஸ் நமக்கு வந்து இதிலே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆப்பில் வந்து எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோன் கால் வரணுமா வேண்டாமா அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் ரிசீவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் அபவுட் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய QR கோடும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட் ஃபிட் அப்படிங்கிற இந்த ஆப் தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் இந்த வாட்சை பேர் பண்ண முடியும். நார்மலாக ப்ளூடூத்தில் உங்களால் பேர் பண்ணவே முடியாது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதன் வழியாக தான் நீங்கள் ப்ளூடூத் எனேபிள் பண்ணி பேர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராக்கிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ட்ராக்கிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் டேப்பில் உங்களோட பேர் டிவைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் இங்கே ஏகப்பட்ட ஃப்ரீ வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கூட கஸ்டமைஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் உங்களோட கேலரியில் இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ கூட நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட கேலரிக்கு போகிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் வந்து வால்பேப்பராக வச்சுக்கலாம் உங்களோட வாட்சில். ஓகேங்களா. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் உங்களோட தீமை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வாட்சுக்கு வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அலாரம்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாக இருக்கும் வாட்சில். ஸோ உண்மையிலே அலாரம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் இருக்குது. உங்கள் வாட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ஷட்டர் பட்டன் மாதிரி உங்களோட கேமராவை மொபைல் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணி ஃபோட்டோ ஷாட் எடுக்க முடியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கான்டாக்ட்ஸு மோர் தென் 5 கான்டாக்ட் நீங்கள் வந்து உங்களோட வாட்சில் வந்து சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் செகண்டரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் தெரியும். அண்ட் அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நான் வாட்சில் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன் 5 கான்டாக்ட்லேருந்து ஒரு கான்டாக்ட்டுக்கு நான் வாட்ச்லேருந்து டேரெக்டாக ஃபோன் கால் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபோனில் இருந்து தான் டேரெக்டாக போகும். பட் ஸ்பீக்கர் அண்ட் வந்து மைக்ரோஃபோன் எல்லாமே எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்சில் இருந்து தான். ஓகேங்களா. ஸோ சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருந்து கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா டார்கெட் மொபைல் ஃபோனில் நமக்கு ஃபோன் கால் வந்துடுச்சு. பட் சவுண்ட் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சில் இருந்து தான். சப்போஸ் ஆப்போசிட்டில் ஃபோன் அட்டன் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் வாட்சில் இருந்து தான் டேரெக்டாக பேசுவீங்க, வாட்சில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி. அண்ட் கூட நமக்கு டயல் பேட் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இது உண்மையிலேயே நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மியூசிக் கூட நீங்கள் வந்து கேட்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆப் கூட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் உங்கள் வாட்சை யூஸ் பண்ணியே பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வால்யூம் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்சை சிங்க் பண்ணிட்டீங்கனாலே நார்மலாக நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் யூடியூப் ஓடினா கூட அந்த யூடியூப்லேருந்து வரக்கூடிய ஆடியோ ஃபுல்லாகவே உங்கள் வாட்சில் இருந்து தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட்டலாம் குறைக்கலாம் இது எல்லாமே இந்த ஸ்பீக்கர் சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சில் இருக்க ஸ்பீக்கர் சவுண்டு தான் இது. ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு தான் இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, ப்ரீவியஸ் பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் எல்லாமே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி ஃபுல் நம்மளோட வாட்சோட இன்பில்ட் ஸ்பீக்கர்லேருந்து தான் வருது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெடிகேட்டடாக ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவுமே அந்த கிளிக்குமே நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க. ஸோ மியூசிக்குமே நீங்கள் வந்து உங்களோட வாட்ச்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி, ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
அண்ட் இது மட்டும் இல்லை, நமக்கு இன்பில்டாக நிறைய கேம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. 3 கேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2048. ஸோ இந்த கேம் வந்து எப்படி கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரிலங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சத்தியமாக எனக்கு இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஆடின சின்ன சின்ன வீடியோ கேம் செட்டப்லாம் நம்ம ஆடிருப்போம். கேலக்ஸி ரிட்டர்ன்ஸ்னு அதில் இருக்கும். அந்த மாதிரி கேலக்ஸுங்கிற மாதிரி ஒரு நேமில் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேமில் இருக்குது, கேலக்ஸ் ஃபைட்டர். நம்ம சின்ன வயசில் ஆடிருப்போம்ல. ஸோ சேம் கேம் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த யங் பேட் அப்படிங்கிற இந்த கேமு. அண்ட் இதுவுமே வந்து பல நேம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆடிருப்பீங்க. அந்த பைப் மாதிரி இருக்கும், அதில் படாமல் போகணும். ஸோ இதுவுமே வந்து டேப் பேடாக ஏதோ ஒரு நேம்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் என்னென்ன நேம்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உண்மையிலே ஒர்த்தான கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியும் இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் டாக் சார்ஜ் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த கேபிள்கிட்ட கொண்டு போனீங்கனாலே அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோமேக்னெட் ஃபோர்ஸ்னால கண்டிப்பாக ஓட்டிக்கிட்டு நமக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். நான் நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்மார்ட் வாட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குயிக்காக வந்து சார்ஜ் ஆகுது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அண்ட் பேட்டரி லைஃப்மே வந்து நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ப்ளூடூத் ஆப் கூட கனெக்ட் பண்ணி இருந்த பிறகுமே எனக்கு வந்து பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு 1700 rupeesக்கு ஒரு சூப்பர்பான ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு என்னோட 3-4 நாள் யூசேஜை நான் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்பான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த அல்ட் ஹைப் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டே லைட்டில் கூட அந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல் AMOLED டிஸ்பிளே மாதிரி இருக்குங்க. பட் இருக்கிறது 1.83 inch TFT டிஸ்பிளே தான். ஸோ வேறு லெவல் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஸோ ஃபைனலி இந்த அல்ட் ஹைப் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்சா, ஒரு 1800 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஸோ இந்த 1800 rupeesக்கு வேறு எந்த பிராண்டில் இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. உண்மையிலே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பில்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் வந்து அந்த தொட்டு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டியாக இருக்கட்டும், நம்மளோட ஹெட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு 1500 கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்து மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு 2 to 3 நாள் யூசேஜில் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நான் இன்னும் பார்க்கல. லேகாக இருக்குது, ஹேங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. யூஐலையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஒரு 1800 rupeesக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த அல்ட் ஹைப் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, உங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண ஏகப்பட்ட சென்சஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப்மே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பேட்டரி வந்து எக்ஸலண்ட்டாக நிற்குது. ஸோ ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இங்கே நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், ஒரு 1800-2000 என்னோட பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வந்து பை பண்ணலாம். லான்ச் ப்ரைஸாக 1799 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அக்டோபர் 4 வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அவங்களுக்கு அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கும். மிட் நைட் 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் மூலமாகவே. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுக்கணும், இல்லைனா வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற மாதிரி யாராவது வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு அப்படி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி அடுத்தது போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ see you next video. டீல உங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பை.